ஹாய்! நான் இந்த பீட் ஒர்க் வந்து ஆரி ஒர்க்ல நான் பண்ணியிருந்தேன். சேம் இதே இது நார்மல் நீடில் வச்சு, இந்த செயின் ஸ்டிச் இது எல்லாமே ஃபுல்லா இது எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சின்ன பேட்ச் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு நான் இந்த மாரி பாருங்க ஒரு 2 எம்எம் சைஸில இந்த பீட்ஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ ஆன்டிக் பீட்ஸ் 2 எம்எம். ஸோ அத வந்து இந்த மாரி கோல்டன் கலர் நார்மல் மெஷின்க்கு யூஸ் பண்ணுவோம்ல ஸ்விங் த்ரெட் அத எடுத்திருக்கிறேன். 10 நம்பர் நீடில் எடுத்திருக்கிறேன். எடுத்துட்டு 2 பீட் வந்து நான் அந்த நீடில்ல கோர்த்துட்டு அத வந்து கரெக்ட்டா அந்த கோடுல பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த 2 பீட்ஸ் பிளேஸ் பண்ண வேணுமோ, அந்த அளவு இடம் விட்டுட்டு 2க்கும் நடுவுல அந்த நீடில பேக்ல எடுங்க. நம்ம ஸ்டெம் ஸ்டிச் பண்ணுவோம்ல அது மாரி. எடுத்துட்டு இந்த செகண்ட் பீடுக்குள்ள விட்டு வெளியில எடுங்க. ஓகே. ஸோ அகைன் 2 பீட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அத கரெக்ட்டா பிளேஸ் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அந்த வேணுமோ அந்த அளவு நீடில கீழ விட்டு பேக்ல ஒரு பீட் அளவுக்கு பேக் எடுக்கணும். அப்புறம் அந்த லாஸ்ட் பீட் அதாவது செகண்ட் பீடுல விட்டு அடுத்து எடுக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது கன்டினியூஸா உங்களுக்கு பீட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணலாம். இப்போ நான் 2 இது எடுத்திருக்கிறேன். எடுத்துட்டு இப்போ நீங்க ஓரளவுக்கு பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் 2 பீட் பிளேஸ் பண்ண எவ்வளோ இடம் வேணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ ஒவ்வொரு தடவையும் அளந்து பார்க்க வேண்டாம். அப்படியே நீங்க கன்டினியூஸா பண்ணிட்டு போலாம். பேக் ஸ்டெம் ஸ்டிச் மெத்தட்ல. ஸோ பாருங்க இப்போ ஆரி ஒர்க்ல பண்ண அதே லுக் உங்களுக்கு இருக்கும். பிரேக் இருக்காது. அடுத்தடுத்து பீட்ஸ் ஒரே மாரி பண்ண அதே லுக் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு தடவையும் 2 பீட் எடுத்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு பேக்ல வந்து அந்த லாஸ்ட் உள்ள பீடுல உள்ள விட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்படி பண்ணும்போது பாருங்க. ஸோ ஆரி ஒர்க் பண்ண மாரியே இருக்கும். இது மாரி ஃபுல்லா நெக் லைன், ஸ்லீவ் லைன் எல்லாமே பண்ணலாம். இப்போ நான் இது வந்து 4 எம்எம் பீட் எடுத்திருக்கிறேன். அதுவும் இந்த மாரி 2 பீட் எடுத்துட்டு நீடில்ல 10 நம்பர் நீடில் யூஸ் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இது 2 பீடுக்கும் நடுவில் பேக்கில் வந்து எடுக்கணும். அப்புறம் லாஸ்ட் பீடில் விட்டு வெளியில் எடுக்கணும். அதே சேம் மெத்தடு தான். இந்த பீடுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் கேப் விட்டு நீடில் கீழே விடணும். ஸோ அது கேப் விடாமல் முன்னாடி பண்ணினீங்கன்னா பீட்ஸ் வந்து தூக்கிட்டு இருக்கும். அப்படியும் இருக்கக்கூடாது. ரொம்ப கேப் விட்டு தள்ளி தள்ளியும் பண்ணக்கூடாது. கரெக்டாக கேப் விடணும். ஸோ ஒரு தடவை 2 தடவை நீங்கள் அந்த பீட்ஸை வச்சு பார்த்துட்டு பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் தெரிஞ்சிடும். ஸோ இது மாதிரி பாருங்கள். இப்போ இது 2 பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது நான் சின்ன பீட்ஸ் வச்சு இன்னொரு லைன் பண்ண போகிறேன். ஸோ அது பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே நம்ம ஆரி ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதில் இருக்க டிசைனை நான் 1 பை 1 உங்களுக்கு நான் வீடியோஸாக போடுறேன். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரி ஒர்க்கில் பண்ண அதே டிசைனை நார்மல் நீடிலில் பண்ணலாம். பார்த்தீங்களா? ஸோ இப்போ பாருங்கள் ஆரி ஒர்க் பண்ண மாதிரியே இருக்குது. நான் அந்த இதையும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.